கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளினாலே தன்னுடைய அனுப்பின பிதாவுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். சிலுவையின் மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினார். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நாம் தரித்து கொள்வோமா? இந்த நாளிலும் கூட அந்த தானியேலின் புத்தகத்திலே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா என்ன செய்கிறார்? நேபுகாத்நேச்சார் என்கின்ற ஒரு ராஜா. அவர் என்ன செய்கிறார்? 12 மாதம் சென்று பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்திலே அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்தார். அது சொல்கிறார், இது நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லுகிறார். இது என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. சத்தம் வந்த உடனேமே அந்த வார்த்தை ராஜாவினுடைய வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், மிருகங்களோட நீ சஞ்சரிப்பாய், மாடு புல்லை திங்கிறது போல நீ தின்பாய் அப்படின்னு சொன்னார். ஒரு செகண்டில் உடனே அடுத்த நிமிஷமே அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு அவன் மாடு புல்லை தின்றது போல அவன் தரையில் விழுந்து அந்த புல்லை தின்னான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெருமையினாலே அங்கே முதல் தேவதூதன் அவன் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தான். நானும் உன் ஸ்தானத்தில் ஏறுவேன், வடதிசை பர்வதத்தில் நான் ஏறுவேன், உன்னோடு அமருவேன் என்று பெருமையினால் சொன்னான். கர்த்தர் அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கீழே விழுந்தவன் 90 கோடி ஏஞ்சல் அவனோடு வந்துருச்சு. 90 கோடி ஏஞ்சலும் அது தீய சக்திகளாக மாறிவிட்டது. இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் ஒரு நரி என்ன செஞ்சது? தன்னுடைய அந்த கூடாரத்தை விட்டு காலையிலே இரையை தேடி போனது. வேட்டையாடுவதற்காக போகும்போது கிழக்கிலிருந்து சூரியன் உதயமாகுது. உதயமான உடனே அந்த நரியின் மேலே பட்ட உடனே அந்த நரியினுடைய நிழல் மிகவும் நீளமாக இருந்தது. அதுக்கு உடனே சந்தோஷமாயிடுச்சு, பெருமையாயிடுச்சு. ஆஹா, நம்மளை விட இந்த காட்டில் வேறு யாருமே பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி அது போய்கிட்டே இருந்தது. போகிற வழியெல்லாம் வருகும்போது அந்த முயல் குட்டி அது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்பமாக துச்சமாக நினச்சிது. தள்ளி போயின்னு இருந்துச்சு. எல்லாம் அற்பமாக, எல்லா மிருகங்களையும் சின்ன சின்ன குட்டி மிருகங்களாக அற்பமாக போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே சூரியன் கொஞ்சம் தூரம் வந்தது, ஒரு நடுப்பகல் மாதிரி கிட்டத்தட்ட வந்தது. அப்போ அதனுடைய நிழல் கம்மியாயிடுச்சு. ஐயோ, நம்ம என்ன ஆகிட்டோம், இழைச்சி போயிட்டோம் போல இருக்கே, ரொம்ப ஒல்லி ஆகிட்டோம் போல இருக்கே, ஒரு இறை கூட நாம் தேட முடியலையே அப்படின்னு போயிடுச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே சூரியன் அப்படியே மேற்கு பக்கம் வந்துருச்சு. நரியினுடைய நிழல் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அன்று இரவு வரைக்கும் அந்த நரியால் ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியல. ஆம், பெருமையினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருமையினாலே நாம் எதையும் இழக்காதபடிக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷர் ஜெபிக்க போன போது ஒருத்தன் பரிசேயன் பெருமையினாலே தன் பாவத்தை மறைத்து அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே அவன் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாக என் மேலே கிருபையாக இரும் என்று சொன்னான். அவன்தான் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்தே இருக்கிறது. ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, இயேசுவே உம்மை போல உம்முடைய ஆட்டிடியூட், உம்முடைய கேரக்டர், உம்முடைய தாழ்மையின் சுபாவம் எங்களுக்குள் வர, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கணும், தேவைகளை சந்தியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.